பள்ளி வாயலின் தலைவர், நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்கள் உட்பட அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ சிறுவர்களே, பிள்ளைகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எங்களுக்கு இருக்கின்ற இந்த ஒரு 40 மினிட்ஸ் 5:50 வரைக்கும் எமது சிறார்கள், எமது இந்த மாணவர்கள், எமது இந்த பிள்ளைகள், இவர்கள் சிறந்த அடைவுகளை இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அடைய வேண்டும். அதே நேரம் அவர்களின் மரணத்தின் பின்னால் மறுமை வாழ்க்கையிலும் அவர்கள் மிகச்சிறந்த அடைவுகளை அடைய வேண்டும். அல்லாஹ் தஆலாவை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது நம்பிக்கையோடும் திருப்தியோடும் சந்திக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் இங்கு இருக்கின்ற எல்லா பெற்றோர்களும், தாய்மார்கள், தந்தையர்கள் அனைவரும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு ஒரு தந்தை என்ற வகையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனது பிள்ளைகளை பொறுத்தவரை இருக்கின்றது. அதுபோல உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை அது இருக்க வேண்டும், நிச்சயமாக இருக்கின்றது. எனவே அடிப்படையில் நாம் எமது சிறுவர்களுக்கு அவர்களை நாங்கள் பிறந்து அவர்கள் எமது குடும்பத்தில், எமது சமூகத்தில், எமது சூழலில், இந்த ஊரிலே, இந்த கிராமத்திலே வளர்ந்து அவர்கள் சிறந்த மனிதர்களாக, நல்ல கல்விமான்களாக, அறிஞர்களாக, ஆத்மீக உணர்வு பெற்றவர்களாக, ஈமானிய உணர்வு பெற்றவர்களாக, இவ்வாறு ஒரு சமாந்திரமாக இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று மறுமையையும் வெற்றி பெறும் தகமையை பெற்று வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த அகதியா பாடசாலையின் முயற்சிகள், இந்த பாடசாலையின் முயற்சிகள், பள்ளியிலே இருக்கின்ற நம்பிக்கையாளர் சபை அவர்கள் எல்லா முயற்சிகளும், எங்களது முயற்சிகள் எல்லாம் அதுதான். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் மிகச்சிறந்த அடைவுகளை அடைய வேண்டும். அதற்காக கல்வித்துறையிலே மிகச்சிறந்த அடைவுகளை அடைய வேண்டும். அதனை எவ்வாறு அடையலாம் என்ற ஒரு எவ்வாறு அடைய முடியும் என்பதற்கான சில வழிகாட்டல்களையும் அதில் இருக்கின்ற சில தடைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவுதான் எமது பிள்ளைகளும் நாங்களும் சிறந்த அடைவுகளை அடைந்த போதும் கூட ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எமது ரூஹ் பிரிந்துவிடும். நாங்கள் இங்கு எவ்வளவுதான் ஹீரோவாக வாழ்ந்தாலும் அந்த ரூஹ் பிரிகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் ஜீரோவாக மாறிவிடுவோம். எனவே இங்கு ஹீரோவாக வாழ்ந்து கபருக்கு போகின்ற பொழுது ஜீரோவாக போவோமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மாற்றமாக இந்த உலகத்திலும் ஹீரோவாக வாழ்ந்து மறுமையிலும் ஹீரோவாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், காட்டிக் கொடுக்க வேண்டும். அதே நேரம் நாங்களும் வாழ வேண்டும். மறுமையிலே மரணம், அந்த அல்லாஹ் தஆலா மீண்டும் எங்களை அழைக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு அடைவுகளை பெற்றோம் என்பதை வைத்து அழைப்பதில்லை. வைத்தியர்கள் இப்பொழுது வாருங்கள், அல்லது என்ஜினியர்கள் வாருங்கள், சயின்டிஸ்டுகள் வாருங்கள், இந்த உலகத்திலே கிடைக்கின்ற இந்த அடைவுகளை வைத்து அல்லாஹ் தஆலா எங்களை அழைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த அழைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் எவ்வாறு அழைப்பான் என்று சொன்னால், யா அய்யத்துஹன் நஃப்ஸும் முத்மஇன்ன, அமைதி அடைந்த ஆத்மாக்களே, யா அய்யத்துஹன் நஃப்ஸும் முத்மஇன்ன, அமைதி அடைந்த ஆத்மாக்களே. எனவே எமது ஆத்மாக்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அமைதி அடைந்த ஆத்மாக்களாக இல்லை என்று சொன்னால் அங்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா அமைதி அடைந்த ஆத்மாக்களே என்று அழைக்கின்ற பொழுது எம்மால் எழும்பி நம்பிக்கையோடு துணிவோடு அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த சந்திப்பை எதிர்பார்த்தவனாக செல்ல முடியாமல் இருக்கும். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது அமைதி அடைந்த ஆத்மாக்களாக நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், மரணிக்க வேண்டும்.
அமைதி அடைந்து ஆத்மாக்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு குர்ஆனிய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான், நீங்கள் இந்த குர்ஆனிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா காட்டி தந்த அந்த கைடன்ஸ், இந்த குர்ஆனிய வாழ்க்கையையும் இஸ்லாத்தின் வாழ்க்கையையும் நீங்கள் வாழவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்திலே எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் ஒரு ஃபேம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. பெரும் கட்டிடங்கள் இருக்கும், நிம்மதி இருக்காது. நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே அந்த வாழ்க்கை அல்ல நாங்கள் வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு வாழ காட்டிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், காட்டிக் கொடுக்க வேண்டும். மாற்றமாக இந்த உலகத்திலே ஒரு சிறந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு காட்டிக் கொடுத்து கைடன்ஸ், அந்த வழிகாட்டலை கொடுக்கின்ற அதே நேரம் மறுமையிலே அல்லாஹ் தஆலா கூப்பிடுகின்ற பொழுது, யா அய்யுஹன் நஃப்ஸு முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி, உனது ரப்பின் பக்கம் மீண்டும் வாருங்கள், வாங்க என்று அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான். எப்படி வரணும் என்று எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்திய்யா, நீங்கள் அல்லாஹ்வை திருப்தி கொண்ட நிலையிலும் அல்லாஹ் உங்களை திருப்தி கொண்ட நிலையிலும் நீங்கள் எழும்பி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்திய்யா ஃபத்ஃபுலி ஃபீ இபாதி வத்ஃபுலி ஜன்னதி. What a beautiful ayah, so beautiful, so powerful. இர்ஜிஇ, திரும்புங்கள், ஃபத்ஃபுலி ஃபீ இபாதி, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் நுழையுங்கள் இபாதி. அந்த இபாதி என்று சொல்ல பாருங்க, சும்மா நீங்க அடியார்களே நுழையுங்கள், ஈமான் பெற்றவர்களே நுழையுங்கள் எனது என்று சொல்லாமல், இபாதி எனது, என்னை, அதாவது இபாதி என்னை எப்படி சொல்லலாம், எனது அடியானே. அந்த அடியானே என்ற சொல் சரியாக விளங்கப்படுத்துதில்லை. நான் சொன்ன மாதிரி நீங்க உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தீங்களே, அப்படியான ஏந்த அந்த மக்களே, என்னோடு நான் சொன்ன மாதிரி நீங்க எனக்கு அப்தாக வாழ்ந்தீங்களே, இபாதி எனது இபாதுகளே, போங்க சொர்க்கத்துக்கு, கதவு தோன்றிக்குது, கம் கம் என்டர், கோ என்டர் இபாதி ஃபத்ஃபுலி ஃபீ இபாதி வத்ஃபுலி ஜன்னதி, டு என்டர் எனது சொர்க்கத்துக்குள்ள நீங்க வாங்க. உதாரணமா நீங்க ஒரு பிள்ளைகிட்ட மகளே என்று சொல்றது நல்லா இருக்குதா, எந்த மகளே என்று சொல்றது நல்லா இருக்குதா? ஒரு பிள்ளையை நீங்க தூக்குறீங்க, ஒரு மகளை தூக்குறீங்க, மகளே வாங்கம்மான்னு சொல்ல போகல, ஏண்ட மகளே வாங்கன்னு சொல்ல போகல, அதுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு பர்சனல் டச் ஒன்று இருக்குது. அந்த உறவு கூடுது அவனத்துல. அந்த சொல்ல பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா இங்கே கூப்பிடுறான். எனவே நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எமது பிள்ளைகளை, நாங்கள் இங்கு பிள்ளைகளுக்காக கூடியிருக்கிறோம். இன்று இந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குவதற்காக கூடியிருக்கின்றோம். அவர்களின் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்ல, அவர்களின் பாடசாலையிலே, இந்த அகதியா ஸ்கூல்லே அவர்கள் படித்த பாடங்கள், அவர்கள் காட்டிய திறமைகளுக்கு பரிசு வழங்குவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இந்த இடத்திலே நாங்கள் அவர்களை மிக அழகாக இந்த உலகத்தில் சிறந்த அடைவுகளை அடைவதற்கு வழிகாட்ட வேண்டும். அதே நேரம் மறுமையில் அந்த சிறந்த அடைவுகளை அடைக்க வழிகாட்ட வேண்டும். அதனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கொஞ்சம் பேசியிருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்த முதலில் நாங்கள் இந்த உலகத்திலே உள்ள அடைவுகள் எவ்வாறு அடைய முடியும் என்பதை மிக சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால், ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது பார்த்த அந்த வீடியோவிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதாவது எமது பிள்ளைகள் எமக்கு கிடைத்த ஒரு ஹிபா, ஒரு கிஃப்ட், அல்லாஹ் தஆலா தந்த ஒரு பெறுமதி இல்லாத பரிசு என்று சொல்லப்பட்ட அந்த விடயத்தை அதிலே காட்டியிருந்தார்கள். அது உண்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதனை அழகாக சொல்லுகின்றான். அல்லாஹ் எதையும் அவன் நாடியதை படைக்கிறான். வானம் பூமி அல்லாஹு தஆலா படைத்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அந்த சொல் ஹலக,
அவன் படைத்தான். வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான். இந்த வானம் பூமியிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா படைத்தான் என்று படைத்தான் என்று என்ற சொல்லை பயன்படுத்தி அல்லாஹு தாலா படைத்தான் என்று சொல்லுகின்றான். ஆனால் எமது பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா பாவிக்கின்ற சொல் படைத்தான் என்பதல்ல. அவன் நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். அந்த இடத்துல படைச்சான்னு சொல்ல இல்லை. வானத்தை பூமியை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் படைத்து அதே அல்லாஹ் என்கிற பிள்ளைகளையும் படைத்துத்தான் தாரான். ஆனா அவன் படைத்தான் என்று சொல்ல இல்லை. இடத்துல நாடியவர்களுக்கு ஃபர்ஸ்டுக்கு பொம்பளை பிள்ளைகள் தான் சொல்லியிருக்க. பொம்பளை பிள்ளைகளை கிஃப்டாக தருகிறான். எனவே இது அல்லாஹ் தாலா பொம்பளை பிள்ளைகள் எங்களுக்கு அல்லாஹ் தாலா தந்த முதலாவது கிஃப்ட். அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்லான், நாடியவர்களுக்கு சிலருக்கு ஆம்பளை பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கிறான், சிலருக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரையும் சேர்த்து கொடுக்கிறார். இப்படி சிலருக்கு ஆம்பளை பிள்ளை மட்டுமேக்கும், சிலருக்கு பொம்பளை பிள்ளை மட்டுமேக்கும், சிலருக்கு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் சேர்ந்திருக்கும், சிலருக்கு பிள்ளைகளே இல்லாமல் இருக்கும். அதையும் அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு அப்படி செய்கிறான். அது ஏன் அல்லாஹு தாலா சிலருக்கு அப்படி நாடுகிறான் என்பது அது அல்லாஹு ஆலம், எங்களுக்கு தெரியாது. எனவே இது அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இது நாங்க அல்லாஹ் தந்த கிஃப்ட். எனவே இந்த கிஃப்ட், இந்த பரிசு, இந்த அன்பளிப்பை நாங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ளணும். அது மாதிரி பல இடத்துல அல்லாஹ் தாலா பிள்ளைகளை பற்றி சொல்ல போகிறோம். பாவிகள் சொல்லணும் தெரியுமா? ஜீனா என்று சொல்றான், அலங்காரம். பிள்ளைகள் எங்களோட வாழ்க்கையில அலங்காரம். பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில நல்ல மனிதர்களாக வாழுகின்ற பொழுது, அவர்கள் அடைவுகளை அடைகின்ற பொழுது, சமூகத்தில் முக்கியமான மனிதர்களாக அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது, அவர்கள் எமது குடும்பத்துக்கும் இந்த நமது ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் அவர்கள் அலங்காரமாக இருப்பார்கள். ஜீனா என்ற சொல்லை அல்லாஹ் தாலா அங்கு பயன்படுத்துகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே அது வருகின்றது. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தாலா நிஅமா என்று சொல்லுகின்றான். எங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா இதை ரஹ்மா என்று சொல்லுகிறான். பாருங்க, அது குர்ஆன், அல்லாஹ் தாலா குர்ஆன் எங்க பிள்ளைகளை பார்த்து எப்படி காட்டி தாரான்னு சொல்லி. இவங்க எங்களுக்கு நியமா, இவங்க எங்களுக்கு ஹிபா, கிஃப்ட், இவங்க எங்களுக்கு ரஹ்மா, மர்சி, ஒரு கருணை, இவங்க எங்களுக்கு ஜீனா, ஒரு வாழ்க்கையின் ஒரு அலங்காரம். ஆனா இதுல சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லையும் இல்லை. அதை தொடர்ந்து இன்னும் சில இடத்துல அல்லாஹ் சொல்ல போகல, இந்த ஹிபா, இந்த ஜீனா, இந்த நியாமா, இந்த ரஹ்மா சில நேரங்கள்ல எங்களுக்கு அதுவாக வரலாம், எதிரியாக வரலாம். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அதனை அதுவாக மாற்றாமல், அதற்குரிய சூழலை கொடுக்காமல், எமது கண் குளிர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற ஹிபாவாக, ரஹ்மாவாக, நியாமாவாக, ஜீனாவாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பெற்றோர்கள், தாயும் தந்தையும் முயற்சித்து ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி வளர்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகள் சாதாரணமாக வளர்ந்து விட மாட்டார்கள், அவர்களை வளர்க்க வேண்டும். பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளை சாதாரணமாக வளர விடுகின்றார்கள். அப்படி வளர விட இயலாது. அதாவது வளர விட்டேன்னு சொன்னா காட்டுல மரம் வளர்ற மாதிரி. இப்ப நாங்க காட்டுல மரம் வளருது அல்லது வீட்டுல ஒரு மரம் வளருது, நாங்க அதை வளர்க்கிற இல்லை, அது சும்மா வளரும். ஆனா அப்படி ஒரு பிள்ளை வளர்க்க இயலாது, வளர மாட்டாது. ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும். அது எப்படி முக்கியம்? அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை, அறிவு, சிந்தனை, இந்த ஆத்மீகம், இதெல்லாவற்றையும் கொடுத்து வளர்க்கின்ற பொழுதுதான் ஒரு பிள்ளை வளரும். இதை சொல்ல போகல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. 1992ஆம் ஆண்டு 1992ஆம் ஆண்டு நான் கராப்பிட்டிய காலியில் இருக்கிற கராப்பிட்டிய ஹாஸ்பிட்டல்ல, மெடிக்கல் காலேஜில், ருகுணு மருத்துவ கல்லூரி, ருகுணு யூனிவர்சிட்டி
அதுல மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கராப்பேட்டையில, காலியில. அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல 92ஆம் ஆண்டு நான் 4th இயர் வைத்திய மாணவனாக மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரம் சில்ட்ரன் போர்ட்ல இருந்த அந்த காலத்துல, சில்ட்ரன் போர்ட்ல சிறுவர் நோய் பற்றி படிச்சு கொண்டிருந்த காலம். அந்த காலத்துல ஒரு 6 வயசு ஒரு பிள்ளைய போலீஸால கூட்டிட்டு வந்து என்னோட போர்டில் அட்மிட் பண்ணான். போலீஸ் தான் கூட்டிட்டு வந்து. அப்ப அன்றைக்கு கூட்டி வந்த நேரம் நான் அங்கே போர்டில் இருக்கிறேன். நானும் எங்களோட சேர்ந்த மாணவர்களும் எங்களுக்கு படிச்சு தந்த கன்சல்டன்ட்மார், டாக்டர்மாரெல்லாம் இருந்தாங்க. அது 6 வயசு பிள்ளை என்று சொன்னாங்க. ஆனா அந்த பிள்ளையை பார்க்குற நேரம் ஒரு 2 வயசு பிள்ளையோட சைஸுக்கும் இருந்திருக்காது. ஒரு 6 வயசு பிள்ளைன்னு சொன்னா அதுல பாரம் ஒரு 20 கிலோ இருக்கணும். ஏஜ் பிளஸ் 4 × 2 அப்படித்தான் அந்த வெயிட்டை பார்க்கறது. 6 வயசு பிளஸ் 4 10 × 2 அப்ப 20 கிலோ இருக்கணும் சராசரியாக. ஆனா அந்த பிள்ளை இருந்துச்சு ஒரு 6-7 கிலோ மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை, அழகான பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு பேரை கேட்கறதுக்கு, பேரை கேட்க போனா அந்த பிள்ளை பேசுது இல்லை, பேச்சு இல்லை, ஒரு சொல்லும் பேசுது இல்லை. அந்த பிள்ளை 6 வயசு பிள்ளை என்ன செய்யணும்? நடக்கணும், ஓடணும், பாயணும், ஆடணும். சாதாரணமாக 6 வயசுனா கிரேட் 1ல படிக்கிற ஒரு பிள்ளை. அது ஒன்றும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. முகத்தை பார்த்தா அது முகத்தை பார்க்குது இல்லை, மெலிஞ்சு போய் இருக்குது. அது முள்ளும் தோலும் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த பிள்ளையோட சிச்சுவேஷன். அப்ப நாங்க போலீஸ்ட கொண்டு வந்த போலீஸ்ட கேட்டோம், இதுல வாப்பா யாரு, இதுக்கு உமா யாரு? அப்ப போலீஸ்ல சொன்னாங்க, இதுக்கு வாப்பா இல்ல, தெரியாது யாருன்னு சொல்லி. உமா இருக்குது, ஆனா உமா வர இல்லை, கூட்டி வர இல்லை. ஆனா அந்த இதுல உம்மம்மாவை நாங்க கூட்டி வந்திருக்கிறோம், அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. கைது செய்து கூட்டி வந்திருக்கிறோம் சொல்லி அந்த உம்மம்மாவையும் போலீஸ் 2 பேர், லேடிஸ் போலீஸ் 2 பேர் வந்து கூட்டி வந்து உம்மம்மா வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டோரி இது யாரு பிள்ளை இருந்துச்சுன்னா, காலியிலிருந்து உள்ளுக்குள்ள ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த கிராமத்துல பேரை நான் சொல்ல இல்லை பப்ளிக்காக, அது சரியில்லைன்றதுக்காக. என்ன நடந்துக்குதுன்னு சொன்னா, இந்த பிள்ளையோட தாய் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற ஒரு பாடசாலைக்கு போற ஒரு மாணவி. அந்த மாணவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறார். அவங்க 2 பேரும் ஒரு பயணம் கொண்டு போயிருக்கிறாங்க. 2 நாள் தங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த மாணவி கற்பம் அடைஞ்சிட்டா. இப்ப 3 மாணவி அதை ஒத்த டைம் சொல்ல இல்லை. ஸ்கூலுக்கு வளமையா மாதிரி போறது வாரது. வயிற்றுல அந்த கற்பம் இப்ப பெருசாயிட்டு வருது. ஒரு 5-6 மாசம் மிக்க போக்கில் வயிறு தெரிய வரும். அந்த இடத்துல அந்த மாணவியோட தாய், அதாவது இந்த பிள்ளையோட உம்மா, அவருக்கு விஷயம் தெரிய வருது. இப்ப அவ தீர்மானம் ஒன்று எடுக்கிறா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அவமானம், மானக்கேடு, எனவே இந்த கற்பத்தை நாங்க மறைக்கணும் என்று சொல்லி அந்த கற்பத்தை அவ மறைக்கிறான். கொஞ்ச நாள் பிள்ளைக்கு கற்பம் வெளியில தெரிய வர கட்டம் வரப்போக்கில் ஸ்கூலுக்கு போறத நிப்பாட்டுறா. வீட்டுக்குள்ள பிள்ளை மகளை வளர்க்க வச்சு கொண்டிருக்கிறா. அந்த வீட்டிலேயே அந்த பிள்ளை டெலிவரி நடக்குது. அந்த வீட்டுக்குள்ள உள்ளுக்கு ஒரு ரூம்ல அந்த பிள்ளைய பிறந்து அந்த பிள்ளைய அந்த தாய் வளர்க்குறான். இந்த உம்மம்மா தான் வளர்க்குறான். அதுக்கப்புறம் இந்த மற்ற மகள் வளமையான மாதிரி ஸ்கூலுக்கு போறான். அட்வான்ஸ் லெவல் 2nd இயர் என்னமோ. அந்த உம்மம்மா, அந்த பிள்ளையோட உம்மம்மா எப்படி அதை மறைச்சான்னு சொன்னா, அவனோட குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் தெரியாது, அந்த சூழல்ல வாழ்ந்தவர்கள் யாருக்கும் தெரியாது. அப்படியே உள்ளுக்கு வச்சு மறைச்சு வளர்த்தா. ஆனா 6 வருஷம் தான் அவருக்கு மறைக்கலுமா இருந்துச்சு. 6வது வருஷமா போக்குல எப்படியோ அந்த வீட்டுக்கு வாராக்கள் போராக்களுக்கு அழுத சத்தம் கேட்டு எப்படியோ சந்தேகம் வந்து
போலீஸுக்கு சொல்லி போலீஸ் அந்த வீட்டை போய் உடைச்சி ரூமுக்குள்ள பலாத்காரமாக போய் அது பார்த்தா பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்களை போட்டு கொண்டு வந்தான். இன்றைக்கு ஞாபகம் மிக்க அந்த பிள்ளையோட சைஸ் அது எப்படி இருந்தது அதெல்லாம். இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லத்தான் நான் இதை சொல்றேன், ஒரு கதை சொல்றதுக்கு அல்ல. ஒரு முக்கியமா இதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி எங்களுக்கெல்லாம் பாடம். ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அது ஒரு பாடம். இப்ப இந்த பிள்ளை 6 வயசு பிள்ளை ஏன் வளரையில், ஏன் 2 வயசு மாதிரி தான் இருக்குது, ஏன் பேசுது இல்லை, ஏன் நடக்குது இல்லை, இருக்குது அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை. இருக்கத்தான் இயலும், அதுக்கு மேல எழும்பி நின்று கொண்டிருக்க கூட இயலாது. நிக்கிறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை, பேசுறது இல்லை, ஐ கான்டாக்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த தாய், அந்த உம்மா ஒரு செய்தி சொன்னான். அந்த உம்மாக்கு விளங்கிட்டு நான் செஞ்சது ஒரு பெரிய ஒரு பிழை, அந்த மகள் செஞ்சது அந்த பிள்ளை ஒரு சைட்ல இருக்க, ஒரு பிள்ளைய இப்படி 6 வருஷம் பிறந்ததுல இருந்து 6 வருஷம் வரைக்கும் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு எந்த விதமான ஹியூமன் கண்டாக்டும் இல்லை, மனித உறவுகள் ஒன்றும் இல்லாம அடைச்சி வச்சு வளர்த்தது ஒரு பிள்ளைன்ற உம்மாக்கு விளங்கிட்டது. ஆனா அந்த உம்மா ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொன்னான். அவர் சொன்னா, மாமா வெரத கராத்தமாய் என்னோட மாமா எமதாம கேமனன் துண்ணா. ஒவ்வொரு நாளும் நான் சாப்பாடு கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், சாப்பாடு தீத்தினேன். நான் அதுல ஒரு நாளும் நான் தவறு இழைக்கல. காலையில பகல்ல இரவுல சாப்பாடு கொடுக்கறது, பால் கொடுக்கறது எல்லாம் நான் செஞ்சேன்னு சொன்னான். அது 100% உண்மை. ஏன்னா நாங்க செக் பண்ணி பார்த்தோம், ஹீமோகுளோபினை செக் பண்ணி பார்த்தோம், நார்மல் ஆயிக்குது. பிளட் லெவலை செக் பண்ணி பார்த்தோம், அது நார்மல் ஆயிக்குது. கால்சியம், அதாவது அந்த நியூட்ரிஷன் போஷனை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அது நார்மல் ஆயிக்குது. மல் நியூட்ரிஷன் இல்லை. அதாவது என்ன விளங்குனா, இந்த உம்மா போதிய அளவு சாப்பாடு தீத்தி இருக்கிறா, கொடுத்திருக்கிறா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப எல்லாமே போதிய அளவு சாப்பாடு கொடுத்தும் ஏன் இந்த பிள்ளை வளர இல்லை, ஏன் இந்த பிள்ளை எலும்பி நடக்க இல்லை, இருக்க இல்லை, ஏன் இந்த பிள்ளை பேச இல்லை, ஏன் இந்த பிள்ளை ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்குது, பேச்சு இல்லாம இருக்குது, பாரம் கூட இல்லை. 20 கிலோ வைக்க வேண்டியது 7-8 கிலோ தான் இருந்துச்சு. என்ன காரணம்? ஆனா சாப்பாடு சரியாக 100% கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல இந்த செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளை மொத்தமாக வாழ்றதுக்கு, ஏன்னா ஒரு மனிதன், நாங்க இந்த மனுஷன், நாங்க ஒரு சாப்பாடு மட்டும் கொடுத்தா வாழ்றதுக்கு இது மிருகம் அல்ல. அல்லாஹ் எங்களை மற்ற மிருகங்களை எல்லாம் அல்லாஹ் படைச்சிட்டு எங்களையும் படைச்சேன்னு சொல்லலை, எங்களை கிஃப்டாக தந்த ஒரு கிஃப்டை கொடுக்கிற நேரம் நாங்க சாதாரண ஒரு சாமான கிஃப்டா கொடுக்க மாட்டோம், ஒரு பெருமதியானவனை தான் நாங்க கிஃப்டா கொடுப்போம். அந்த கிஃப்ட்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கணும், அதுதான் நாங்க கிஃப்டாக கொடுப்போம். ஒரு அலங்காரம் என்று சொல்ல போகல, அதுல ஒரு பெருமதி இருக்குது, இல்லாட்டி நாங்க அது அலங்காரம் என்று சொல்ல மாட்டோம். ஒன்று நியமா என்று சொல்ல நேரம் அதுக்குள்ள ஒரு பெருமதி இருக்குது, இது ஒரு ரஹ்மா என்று சொல்ல நேரம் அதுக்குள்ள பெருமதி இருக்குது. அந்த பெருமதியானது என்னன்னு சொன்னா, இந்த மிருகங்களுக்கு சாப்பாடு போட்டு அது வளர்ந்து கொண்டே போகும். நீங்க மாட்டை கட்டி வச்சுட்டு, ஒரு மாட்டு காலையில இல்லாட்டி ஒரு ஆட்டை ஒரு காலையில ஒரு ஆட்டு கொட்டியில கட்டி வச்சு சாப்பாட்டை கொடுங்க, அது சாப்பிடும், அது வளரும், அது எங்களுக்கு இறைச்சி கறக்கலாம். ஆனா நாங்க எங்களை படைச்சது இறைச்சிக்கல்ல, மாட்டை படைச்சதுதான் இறைச்சிக்கு. எங்களை படைச்சது ஒரு, அதாவது என்ன அல்லாஹ் சொல்றான், ஒரு இங்க இந்த உலகத்துல ஒரு கலீஃபாவாக எங்களை படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வின் ஒரு பிரதிநிதியாக, அல்லாஹு தாலாவை, அதாவது அல்லாஹு தாலாவை விளங்கி அவனது ஆற்றல்களை, அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவு, அவனை பற்றிய குர்ஆனிய அறிவு, இஸ்லாத்தின் அறிவை விளங்கி நாங்கள் ஒரு அப்தாக, அல்லாஹுக்கு ஒரு கலீஃபாவாக வாழ்றதுக்கு படைச்சிருக்கிறான். எனவே இந்த உடல் சாப்பாட்டால மட்டும் போஷிக்கப்பட்ட உடல் அல்ல, சாப்பாட்டை கொடுத்து மட்டும் இந்த உடலை போஷிக்க முடியாது என்றதுக்குரிய ஒரு சிறந்த, அதை நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம் பல இடத்துல. ஆனா அதுக்கு ஒரு தஃப்சீரை பார்க்கிறேன்னா, நான் சொன்னேன், இந்த பிள்ளைகளை பார்க்கலுமா, அதுக்குரிய நடைமுறை தஃப்சீர், அந்த சில குர்ஆன்ல வர இந்த ஆயாக்கள், மனிதனை பற்றி வர ஆயாக்கள், அல்லாஹ் தஆலா மனிதன் குர்ஆன்ல சொல்ல போகல,
நீங்க ஒரு பொடி மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ரூஹ் இருக்குது, ஒரு மிஸ்பாஹ். அல் மிஸ்பாஹ் ஃபி ஜுஜாஜா, அது சூரத்து நூர்ல ஒரு ஆயாவில் அழகா சொல்றாங்கல்ல. இங்க ஒரு விளக்கு இருக்குது, ஒரு மிஸ்பாஹ். அது அந்த விளக்கு ஒளி பெறும். அது அந்த ஒளி, அதாவது அது ஒரு பெரிய ஆயா. நான் அதை பத்தி இப்ப டச் பண்ண இல்லை. நான் அதை டச் பண்ணா அதை மாத்திரம் 3 மணிக்கு பேச வேண்டி வரும். எனவே நான் அதை விடுறேன். ஆனால் அதோட ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். சூரத்து நூர்ல ஆயத்து நூர்ல ஒரு இந்த சப்ஜெக்டை பேசுறான். இதை பற்றி மிஷ்காத்துல் அன்வார் என்று சொல்லி ஒரு இமாம் கசாலியில ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபில இமாம் கசாலி இதை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு என்றால், அந்த ஆயத்தின்படி அல் மிஸ்பாஹ், ஒரு விளக்கு இருக்குது இந்த எங்களோட உள்ளத்துல. அது ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்குது. அல் மிஸ்பாஹ் ஃபி ஜுஜாஜா, அல் ஜுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரியுன். அந்த கண்ணாடி ஒரு கோள்களை போல, ஒரு பிரகாசமாக பிரகாசிக்கின்ற கோள்கள் மாதிரி அந்த கண்ணாடி, அந்த விளக்கை சுத்தி இருக்கிற கண்ணாடி பிரகாசிக்குது அப்படி என்றெல்லாம் சொல்லி, அந்த மிஸ்பாஹ்ன்றதுக்கு அந்த இமாம் கசாலி சொல்றது, அதுதான் எங்களோட ரூஹ். அந்த விளக்கு தான் எங்களோட ரூஹ். அந்த விளக்கு ஒளி பெற வேண்டும் என்றால் அந்த விளக்குக்கு என்ன தேவை? ஆயில் தேவை. அந்த ஆயில் குர்ஆன்ற எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து, குர்ஆன்ற சிந்தனைகளில் இருந்து, குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அந்த இடத்துல மரமாக சொல்றான். ரைட்? கஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தின், ஜெய்தூனை போல, ஜெய்தூன் மரம் ஆண்டாண்டு காலமாக ஒரு மனுஷன், ஜெய்தூன் மரம் ஒரு 500-1000 வருஷம் வளர்ற மரம். ஒரு மனுஷன் 100 வருஷம் தான் வாழுவான். ஒரு ஜெய்தூன் மரம் ஒரு மனிதன் வாழ்ற காலம் வரைக்கும் ஆயில் கொடுத்து கொண்டே இருக்கும். அது மாதிரி ஜெய்தூன் என்ன இருக்குது? ஆயில் தரும். அது ஒரு மனித வாழ்க்கை காலத்துக்கு அது தரும். அது மாதிரி இந்த குர்ஆன் ஒரு மனித வாழ்க்கை முழுவதற்கும் ஒரு முபாரக்கான சஜரா, முபாரக்கான மரம், ஒரு பிளஸ்டான அந்த ஆயில் அது தந்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னா சஜராவும், அதாவது மரம் என்பது ஒரு கொள்கை, ஒரு வார்த்தை என்றதை சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்றான். கலிமத்தன் சஜரத்தன் கலிமத்தன் தையிபத்தன் கசஜரத்தின் தையிபத்தின். நல்ல கலிமா, நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனை, நல்ல ஒரு கொள்கை ஒரு நல்ல மரத்தை போல. கெட்ட வார்த்தை, கெட்ட சிந்தனை அது ஒரு கெட்ட மரத்தை போல என்று அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நிறைய சொல்றான். அது மாதிரி அந்த மரத்தை இந்த சூரத்து நூறுல இருக்கிற அந்த சூரா இப்ராஹிமையும் இந்த சூரா நூறுல இருக்கிற இந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா, இந்த முபாரக்கான மரத்தை அவர் கசாலி சொல்றார். இந்த முபாரக்கான மரம் என்கிறது குர்ஆன். அதுல வார ஆயில் அந்த குர்ஆனிய சிந்தனை, குர்ஆனிய அந்த குர்ஆன்ல கிடைக்கிற அந்த மெசேஜ். என்ன மெசேஜ்? எங்களுக்கு அல்லாஹ் சொல்றானே, யா 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 யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும். ஒரு மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்குது. ஷிஃபாஉம் மா ஃபி சுதூர், உள்ளத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் எல்லா நோய்கள், மனசில் இருக்கிற பொறாமை அல்லது கோபம், கவலை, நெஞ்சில என்ன நோய்கள் எல்லாம் இருக்கேலும், அதுல வார நிமோனியா, ஹார்ட் அட்டாக், அந்த நோய் அல்ல சொல்றது. லைஃப்ல வாழப்போக்குல வார, வாழ்க்கையில வார நோய்கள், பொறாமை, கோபம், கஷ்டம், அதாவது கில்ட், இப்படியான பல ஃபீலிங்ஸ் வரும். அந்த எல்லா நோய்களுக்கும், மற்ற நோய்களுக்கும் தான், எல்லா நோய்களுக்கும் அது ஒரு ஷிஃபா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே அந்த குர்ஆனுடைய சிந்தனை என்ற அந்த குர்ஆனுடைய மரத்துல அந்த குர்ஆனை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா அதுல குர்ஆனிய சிந்தனை ஆயிலாக வரும். என்ன அந்த எண்ணெய் தான் இங்க இருக்கிற இந்த ரூஹுக்கு, இந்த மிஸ்பாஹுக்கு அது என்ன, அந்த எண்ணெய் இங்க போகும்னு சொன்னா இந்த விளக்கு இந்த விளக்கு பிரகாசிக்க தொடங்கும். ரைட்? இந்த விளக்குல ஒளி வரும். இங்க அந்த ஒளி வருமாக இருந்தால் எங்களது நெஞ்சறை ஒளி பெறும். நெஞ்சறை ஒளி பெறுமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை ஒளி பெறும். நாங்கள் அந்த ஒரு ஒளி ஒரு நாளும் இருட்டில் வைக்காது. ஒளி வந்தால் அந்த இருட்டு இல்லாமல் போகும். எனவே எங்களோட வாழ்க்கையில ஒளி வரும், எங்களோட குடும்பத்துல ஒளி வரும், சமூகத்தில் ஒளி வரும், இந்த நாட்டுல, இந்த உலகத்துல ஒளி வரும். அந்த ஒளி எங்களுக்கு வரணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலிருந்து, அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிக்கு நூறாக இருக்கின்ற அந்த அல்லாஹ், அந்த நூர் அல்லாஹ் சொல்றான், யஹ்தில்லாஹு லி நூரிஹி மை யஷா, அந்த நூரை நோக்கி
அல்லாஹ் அவன் நாடினவர்களுக்கு அந்த நூரை அப்படியே கனெக்ட் பண்ணி விடுறான்னு சொல்றான். எனவே அல்லாஹ்விட்ட இருந்து வந்த அந்த குர்ஆன் அது ஒரு அந்த குர்ஆன்ல இருக்கிற அந்த ஆயில் அந்த நூறுல இருந்து இந்த நூறுக்கு, இந்த மிஸ்பாஹுக்கு, இந்த விளக்குக்கு கான்ஸ்டன்டா கிடைக்குமா சொன்னா இந்த விளக்கு ஒளி பெறும். எனவே அந்த விளக்கு ஒளி பெறுவதற்கு, அந்த ரூஹ் வளருவதற்கு, அதுக்குள்ள இமோஷன் இதெல்லாம் நீக்குது. ஒரு மனுஷன் வெறும் உடம்பு அல்ல. எனவே ஒரு மனிதன் வாழுவதற்கு, உடம்பு வாழ்றதுக்கு ஆக்சிஜனும் சாப்பாடும் தேவை. ஆனா இந்த ரூஹ், இந்த உள்ளம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த உணர்வு, அதாவது அன்பு, பாசம், பிள்ளைகளை மதிக்கிறது, மரியாதையாக வளர்க்கிறது, இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த பிள்ளை மொத்தமாக வளரும். எனவே நான் சொன்ன அந்த பிள்ளையில அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, ஆனா அன்பு அங்க கிடைக்க இல்லை, பாசம் கிடைக்க இல்லை, பிள்ளை ஹக் பண்ணு படை இல்லை, பிள்ளை கிஸ் பண்ணு படை இல்லை, அந்த பிள்ளையோட ஆக்கள் பேச இல்லை, அன்பு பாசத்தால் அந்த பிள்ளை போஷிக்கப்பட இல்லை, அங்க ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்க இல்லை, அந்த பிள்ளைக்கு யாரும் படிச்சு கொடுக்க இல்லை, நல்லதை சொல்லி கொடுக்க இல்லை. எனவே அப்படி ஒரு பிள்ளை வளரமாக இருந்தால் எவ்வளவுதான் சாப்பாடு கொடுத்தாலும் அந்த பிள்ளையோட பாரம் கூட கூடாது. கலைக்கிறதுக்கு பிள்ளை பேசணும்னா பிள்ளையோட யாரும் ஒருத்தர் பேசணும், அப்பதானே பிள்ளை பேசும். எனவே நான் இதுல சொல்ல வர செய்தி தான், எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் உடம்பு மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆத்மீகம் இருக்குது, இந்த பிள்ளைகளுக்கு உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. எனவே இந்த பிள்ளைகளை எங்களோட வீட்டுல அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை கொடுத்து போஷிக்கப்படணும். இவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேணும், இவர்கள் மதிக்கப்பட வேணும். சின்ன வயசுக்காக மதிக்காம இருக்கக்கூடாது. பிள்ளைகளோட மிக நெருக்கமாக இருக்கணும். அதுலயும் விசேஷமாக வாப்பாமார் பிள்ளைகளோட மிக நெருக்கமான உறவு வச்சுக்கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹு தாலா தாய்மார்கள் செய்த தியாகத்தை பற்றி பல இடங்கள்ல சொல்றான். ஆனா சூரா லுக்மான்ல லுக்மான் ஒரு பெரிய 2வது ஆயின் முழுக்க அல்லாஹு தாலா தந்தை ஒன்று எப்படி ஒரு பிள்ளையை வளர்க்கணும் என்றதை சொல்றான். எனவே ஃபாதர்ஹுட், தந்தை பிள்ளைகள்ல படிப்புல, பிள்ளைகள்ல வாழ்க்கையில, பிள்ளைகள் ஸ்கூல் விஷயத்துல, பிள்ளைகள் எல்லா விஷயங்கள்லையும், இஸ்லாம் படிக்கிற விஷயத்துல, ஈமான கொடுக்கிற விஷயத்துல, பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வர விஷயத்துல, ஸ்கூலுக்கு போற விஷயத்துல தந்தையர்கள் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும். ஆனா நாங்கள் சமூகத்துல காண்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் சொன்ன ஸ்கூல்ல நிறைய மதர்ஸ் தான் வருவாங்க, ஃபாதர்ஸ் வார இல்லை. ஃபாதர்ஸ் பிஸி. நாங்கள் பிஸியா இருந்து வாழ்ந்து, அப்படியே பிஸியா இருந்து வாழ்ந்து நாங்கள் என்னத்தை அடைய போறோம்? எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து முடிஞ்சிருவாங்க. நாங்கள் பிள்ளைகள் வளர்ந்து முடிஞ்சு அந்த பிள்ளைகளோட அன்பாக, பாசமாக, இரக்கமாக இருந்து இவர்களை வழிகாட்டுறதுக்கு இருந்த காலம் போயிடும். அதுபோல் நாங்கள் சேர்த்தோம், நாங்கள் கடைசிக்கு ஒரு காலம் வரும், எங்களுக்கு வயசு போயிடும், பிள்ளைகள் மேலே போயிட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்துல எங்களுக்கு கிடைக்கிற அந்த கண் குளிர்ச்சியை நாங்கள் இழந்திருப்போம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்க சொல்றான், எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவி, எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளைகள்ல இருந்து கண் குளிர்ச்சியை தா அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்க சொல்றான். அல்லாஹ்கிட்ட, அதாவது அல்லாஹ் தஆலா இதை தந்திருக்கிறது கண் குளிர்ச்சிக்காக. எனவே சரியாக இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுவாக இருந்தால், இந்த குர்ஆனிய சிந்தனை கூட இவர்கள் வளர்க்கப்படுவாக இருந்தால், இவர்கள் எங்களுக்கு லைஃப்ல கண் குளிர்ச்சி இருக்கும். அந்த கண் குளிருமாக இருந்தால் ஆனந்த கண்ணீர், அந்த குளிர்ந்த கண்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். எனவே நாங்க பிள்ளைகளை பார்க்க நேரம் எங்க ஆனந்த கண்ணீரால அழுகிற அளவுக்கு எங்க பிள்ளைகள் எங்களுக்கு இன்பத்தை தரணும். அதுதான் ஒரு குர்ஆனிய மனிதனுக்கிட்ட அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது. அதுதான் ஒரு இபாதுர் ரஹ்மான் எதிர்பார்க்கிறது. அந்த சூறாவில் அந்த ஆயா வருது, அனைக்கிற சூரா ஃபுர்கான்ல, அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் குடும்பம் அப்படித்தான் இருக்கும். எனவே நாங்கள் வழிகாட்ட வேண்டிய பிள்ளைகள் இந்த உலகத்துல மிகச்சிறந்த அடைவுகளுக்காக நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அவர்கள் நல்ல ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க்ஸ் எடுக்க வேண்டும், ஓ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க வேணும், ஏ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க வேணும், நல்ல யூனிவர்சிட்டிக்கு போக வேணும். அதற்குரிய சூழலை இப்படியான பாடசாலை சமூகம், கல்வி சமூகம் கொடுக்க வேணும். அவங்க அதை கொடுக்கிற நேரம் நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட வீடுகள்ல
ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேணும். எங்களது வீடுகள் அறிவால் போஷிக்கப்பட்டிருக்கணும், ஆத்மீகத்தால் போஷிக்கப்பட்டிருக்கணும், அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை என்ற அந்த உணர்ச்சிகளால் போஷிக்கப்பட்டிருக்க வேணும். இவ்வாறு போஷிக்கப்படுவோமாக இருந்தால் எங்களோட வீடுகள்ல, அந்த வீடுகள்ல இருந்து உருவாகிற பிள்ளைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் சிறந்த அடைவுகள் அடைவாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல நல்லா படிக்குது இல்லைன்னு சொல்லுங்க, அல்லது இதை எனக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லி நான் கண்ட கேசஸை வச்சு சொல்லி எனக்கு சொல்லும். எத்தனையோ கேசஸ், பிள்ளைகள் படிக்குது இல்லை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப இயலாது, ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிற இல்லை, ஃபோக்கஸ் பண்ற இல்லை, இதெல்லாம் வர கம்ப்ளைண்ட்ஸ். லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்குது. இதெல்லாம் எல்லாரும் அதை எடுத்துட்டு வர, பிள்ளையை கூட்டிட்டு வர எப்படின்னு சொன்னா, பிள்ளை படிக்குது இல்லை டாக்டர், இவன் படிக்கிறான் இல்லை, ஃபோக்கஸ் பண்ற இல்லை, ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை என்று சொல்லி அடிக்கிறது, எவ்வளவு அடிச்சும் கேட்கிறான் இல்லை, இப்படியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அல்லாஹு தாலா படைச்சு தந்திருக்கிற எங்கட பிள்ளைகள் சாதாரணமாக பிறந்த பிள்ளை, சாதாரணமாக வளர்ந்த பிள்ளை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு எல்லா திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கின்றன. இது அல்லாவின் படைப்பு, அல்லாஹ் தந்த பிள்ளைகள், அல்லாஹ் படைச்சு தந்த ஹிபா, அல்லாஹ் படைச்சு தந்த நியமா, அல்லாஹ் படைச்சு தந்த ரஹ்மா. இந்த மூளை அப்படி அல்லாஹு தாலா படைச்சு தந்த சொன்னேன், ஹிபா, ரஹ்மா, நியமா, ஜீனா, இதெல்லாம் அல்லாஹ் படைச்சு தந்த மூளையும் அல்லாஹ் படைச்சு தந்த இதயமும் கொண்டதுதான் இது. இது சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணினது அல்ல, சீப்பா இருக்கிறது. இட்ஸ் ரியல் ப்ராடக்ட். அந்த ரியல் ப்ராடக்ட் வித் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்குறேன்னு சொன்னா அந்த நாங்கள் கொடுப்போம், என்னென்ன அசைன்மெண்ட் இப்படிதான் நீக்கணும், ரைட்? எங்களுடைய இது கூட கூட அதில் வெஹிக்கிள் ப்ரைஸ் கூடும். அது மாதிரி அல்லாஹ் தாலா இப்படி எல்லாத்தையும் தந்து பேக் பண்ணி ஒரு அழகான ஒரு பிள்ளையை தந்திருக்கிறான். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பிள்ளையை நாங்கள் ஒரு மாம்பழத்துல விதை மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு மாம்பழத்தின் விதை, அந்த விதை எல்லா மாம்பழத்தின் விதைக்குள்ளும், அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அந்த விதைக்கு முளைக்கும் ஆற்றல், முளைக்கும் திறன் அந்த விதைக்குள் அடங்கி இருக்கிறது. அது அல்லாஹ் தாலா அந்த விதைக்குள் அதை வச்சுத்தான் படைச்சு தந்திருக்கிறான் எங்களுக்கு. அந்த விதையை நாங்க ஒரு வளமான மண்ணில் நாட்டுவோமாக இருந்தால் அந்த விதை முளைக்கும், வேர் போகும் நிலத்துல, வேர் அந்த வளமான மண்ணிலிருந்து அதில் இருக்கிற நீர், கனிப்பொருட்கள் இதெல்லாத்தையும் அழகா உறிஞ்சி அந்த விதை முளைக்கும், வளரும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும். அந்த பழத்தை எங்களுக்கு சாப்பிடலுமா இருக்கும். we can enjoy the fruits of that tree. அது மாதிரி எங்கட பிள்ளைகளும் அது ஒரு விதை. அந்த விதையை நாங்க வளமான மண்ணில தான் நாட்ட வேணும். அந்த வளமான மண் என்ற அந்த வீடு, அந்த பிள்ளைகள் என்ற விதை வாழும் மண் எங்களது வீடு, எங்களது சமூகம். அங்கு அந்த வீடும் சமூகமும் வளமாக இருக்க வேணும். அந்த நிலம் இந்த பக்கத்துல, இப்படி யோசிங்க, அந்த விதைய இந்த பக்கத்துல வளமான மண், அந்த வளமான மண்ணில் இருக்கிற கனிப்பொருட்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாக, பெரும் ஒரு மரமாக வளர்ந்து அதுல ஃப்ரூட்ஸ் எங்களுக்கு பழங்களை தரும். அதே விதைய நாங்க இந்த சைட்ல ஒரு பாலைவனத்துல நாட்டி இருந்தால் என்ன நடக்கும்? பாலைவனத்தில் அந்த அதே விதையை நாங்க பாலைவனத்துல நாட்டி இருந்தா அந்த விதை முளைக்காது, வளராது, பூக்காது, காய்க்காது. அப்ப என் மகன் முளைக்கிறான் இல்ல, பூக்குறான் இல்ல, வளர்றான் இல்ல, காய்க்கிறான் இல்ல, என் மகள் பூக்குற இல்ல, வளர்ற இல்ல, காய்க்கிற இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல, படிக்கிறது இல்ல, இப்படியான கம்ப்ளைண்ட் நாங்க சொல்லுவோமாக இருந்தால் நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க பிரச்சனை விதையில் அல்ல இருக்கிறது, விதை வாழும் சூழலில் இருக்கிறது. அந்த விதைக்கும் எங்களது பிள்ளைகள் அதை நாங்கள் விதையாக கற்பனை பண்ணினால் அதுவும் ஒரே விஷயம்தான். இது பயாலஜிக்கல் லோ, இது மெடிக்கலி பயாலஜிக்கலி இஸ் எ நார்மல் லோ. எனவே எங்கள் பிள்ளைகள் அடைவுகளை அடைகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே ஒரு அந்த இடத்திலே அங்கு தண்ணீர் போதாது, அங்கு அன்பு போதாமல் இருக்கலாம்.
அந்த இடத்திலே கனிப்பொருட்கள் போதாது, அந்த இடத்திலே நாங்கள் கொடுக்கின்ற ஈமானிய உணர்வு போதாமல் இருக்கலாம், அந்த இடத்திலே நைட்ரஜன் போதாமல் இருக்கலாம், அந்த இடத்திலே நாங்கள் கொடுக்கின்ற அன்பு பாசம் போதாமல் இருக்கலாம். SEL என்ற ஒரு சப்ஜெக்ட், சோஷியல் அண்ட் இமோஷனல் லேர்னிங். அதாவது நாங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு இமோஷனலான ஒரு நல்ல அன்பான பாசமான ஆண் பெண் உமா பாப்பா ரெண்டு பேராலே, உமாவால மட்டும் இல்லை, உமாவும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு சூழல் இப்படி நாங்கள் கொடுத்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னா அந்த பிள்ளை அதுல O level ரிசல்ட்ஸ் 11% கூடும், A level ரிசல்ட்ஸ் 11% கூடும், ஒரு C எடுக்கிற பிள்ளை A எடுக்கும். நான் இது சொல்றது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில செஞ்ச ஒரு வேலை. எனவே இப்படியான பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும். கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னால இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நாங்கள் டைம் சரியாயிட்டுது. அதாவது இப்படியான கொடுக்க நாங்கள் இந்த நவீன கல்விகளை கொடுக்கிற அதே நேரம் ஈமானிய உணர்வையும் குர்ஆனிய கல்வியை நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க இல்லாட்டி ஒரு கை தட்டி சத்தம் வராது, ரெண்டு கையும் சட்டினாத்தான் அந்த சத்தம் வரும். எனவே எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வரணுமாக இருந்தால், இந்த பிள்ளை இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் சிறந்த அடைவுகள் அடைய வேண்டுமா இருந்தால் இந்த உலகத்துல அவங்க படிக்கிற அந்த கல்வி அந்த அறிவு மறுமையை நோக்கி அவங்களை கொண்டு போகணும். எனவே அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல ஈமாண்ட பாடத்தை படிச்சு தாரத்துக்கு பறவைகளை படிக்க சொல்றான். அதாவது பறவைகளை பற்றின பாடம் ஆர்னித்தாலஜி என்று சொல்லுவோம், பறவையியல். அது பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற பாடம் தான் பறவையியல். அல்லாஹ் தஆலா அதை படிக்க சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லித்தாரான், ஈமாண்ட பாடத்தை அதுல சொல்லித்தாரான். நான் அதுல உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு ஆயாவை பாருங்க, சூரத்து நஹ்ல்ல வார ஆயா. அலம் யரவ் இலத் தைரி முஸக்கராத்தின் ஃபீ ஜவ்வி ஸமாஇ மா யும்சிகுன இல்லல்லாஹ் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். வானத்துல பறக்கிற அலம் யரவ் இலத் தைரி முஸக்கராத்தின் ஃபீ ஜவ்வி ஸமாஇ, அதாவது இந்த வானத்துல இந்த இருக்கிற இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பறவைகளை பறக்கிறதுக்கு முசஹராத்தின் அந்த சமா இந்த ஜவ்வி சமா இந்த வானத்தை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். பறவைகள் படித்தால் அது விளங்கும் எப்படி வசப்படுத்தி கொடுத்திருக்க. பறவைகள் பறக்கிறதுக்கு காத்து வேணும், காத்து அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். பறவைகள் பறக்கிறதுக்கு அந்த சிறகுகள் ஒரு வகையான ஷேப்புக்கு இருக்கணும். அதுல ஒரு பௌதீக விதி இருக்குது, ஒரு பௌதிக விதி இருக்குது. அந்த விதியில அல்லாஹ் தஆலா அந்த சிறகை படைத்திருக்கிறான். அது மாதிரி எத்தனையோ இருக்குது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவ இப்படி இதை நீங்க பாருங்க. அவலம் யரவ், ஏன் அலம் யரவ், ஏன் நீங்க இதை பார்க்க இல்லை, இதை படிக்க இல்லை, இதை பார்த்து சிந்திக்க இல்லை? நல்லா திரும்ப திரும்ப கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يؤمنون. ஈமான் உள்ள மனிதர்களுக்கு, திரும்ப கேளுங்க, ஈமான் உள்ள மனிதர்களுக்கு அந்த பறவைகளின் பறக்கிறதுல அந்த பறவைகள் அதுக்கு வசப்படுத்தி எப்படி கொடுத்திருக்கிறான் என்ற அந்த டிசைன்ல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஈமாண்ட பாடத்தை படிக்கிறதுக்கு பறவைகளோட பாடத்தை படிச்சு ஈமாண்ட பாடத்தை படிங்கன்னு சொல்றான். எனவே எங்க பிள்ளைகளுக்கு பறவைகள பாடத்தை படிக்கிறதுக்கு நாங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவோம். அது கூடாக குர்ஆனிய சிந்தனையை கொடுத்து அந்த பறவைகளுக்கூடாக ஈமானிய பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நான் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற விஷயம். இது ரெண்டு ஆயாவல்ல, ஒரே ஆயாவில் இது அல்லாஹ் சொல்றான். அலம் யரவ் இலத் தைரி முஸக்கராத்தின் ஃபீ ஜவ்வி ஸமாஇ மா யும்சிகுஹுன்ன இல்லல்லாஹ் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். இது சூரத்து நஹல். இன்னொரு வசனத்தை பாருங்க. அவலம் யரவ் இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பில்ன. திரும்பவும் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் வானத்துல பறக்க, இது வேற ஆயா, வானத்துல பறக்கிற இந்த பறவைகளை நீங்க ஏன் பாக்குறீங்கல்ல? ஸாஃபாத்தின் வயக்பில்ன, அந்த பறவைகள் விரிந்து செல்கின்றன, மீண்டும் ரிட்ராக்ட் ஆகுது. இது ஸ்ப்ரெடிங் அண்ட் ரிட்ராக்டிங் பேர்ட் மைக்ரேஷனை பத்தி அல்லாஹ் இங்க பேசுறான். நான் ஒரு பறவை பார்த்தேன் யூகேல லெஸ்டர்ல. அந்த பறவை யூகேல லெஸ்டர் இடத்துல ஒரு 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 நெட்ல நான் பார்த்தேன். அந்த பறவையோட கூட்டுல நான் அதை கண்டேன். அந்த பறவை ஆப்பிரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி 8000 மைல், கிலோமீட்டர் அல்ல மைல் பறந்து மீண்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்குது. அது எல்லாத்தையும்
இந்த ட்ராக் பண்ணி, அதாவது கம்ப்யூட்டர்ல ஒரு 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 போட்டு ஒரு சிப் பண்ண போட்டு ட்ராக் பண்ணிக்கிறாங்க. ட்ராக் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்ல அவங்க போட்டு காட்டினாங்க எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். 8000 மைல் யூகேல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் திரும்ப வந்திருக்குது. ஜிபிஎஸ் ஒன்றும் இல்லை. ஆனா அதுல அதுல எத்தனையோ பெரிய ஆச்சரியங்கள் இருக்குது. அல்லாஹ் அதுல கேட்கிறான், சாஃபாத்தி வயக்கபில்ன நான் யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான். அல்லாஹ் ரஹ்மானை தவிர வேற யாரும் இந்த ஏற்பாட்டை செய்யவில்லை. அது என்ன ஏற்பாடு, அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு, அந்த பறவைகளுக்கு எப்படி இருக்குது என்றதை தெரியறதுக்கு நாங்க பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பசீர் என்று அதை சொல்லிட்டு அதே ஆயாவில் அல்லாஹ் சொல்றான், அதிலே அந்த அல்லாஹ் ஏற்படுத்திக்கிற அந்த ஏற்பாடு இருக்குது அதை சொல்லிட்டு இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பசீர். அல்லாஹ் அதை எப்படி அல்லாஹ் பார்க்கிறானோ, எதை எப்படி செஞ்சுக்கிறானோ அது மாதிரி நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற படிப்பை நாங்க பிள்ளைகளுக்கு பிறந்த வச்சில படிச்சு கொடுக்கிறது, ரைட்? அப்படியெல்லாம் படிச்சு கொடுக்கிறது. இந்த பறவைகளுக்கு கூட படிச்சு கொடுக்கணும் என்றது அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவுல சொல்றது. இது அல்லாஹ் சொல்றது, நான் சொல்ல இல்லை. பிள்ளைகளுக்குரிய ஈமானிய பாடத்தை பறவைகள் கூட படிச்சு கொடுங்க என்று அல்லாஹ்வோட குர்ஆன்ல இருக்கிற இந்த ஆயத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்த ஆயாவை பாருங்க. அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் وَالطَّيْرُ صَافَّاتٍ كُلٌّ قَدْ عَلِمَ صَلَاتَهُ وَتَسْبِيحَهُ وَاللَّهُ عَلِيمٌ بِمَا يَفْعَلُونَ. மீண்டும் அல்லாஹ் பறவைகளை பற்றி சொல்லிட்டு சொல்றான், வல்லாஹு அலீமும் பிமா தஃஅலூன். பறவைகள் மற்ற விஷயங்களை பற்றி சொல்லிட்டு எனக்கு நேரம் இல்லை சொல்லி ஃபுல்லா சொல்றதுக்கு சொல்றான். அல்லாஹு தஆலா முந்தி சொன்னான் ஈமான் பாடம், திரும்ப சொன்னான் நீங்க செய்யறதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப சொல்றான் நீங்க வல்லாஹு அலீம், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். பிமா யஃஅலூன், நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். கடைசியாக இன்னொரு ஆயா, 4 ஆயாவைக்கு 4வது பாருங்க. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி, பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை. வலா தாயிரும் யதீரு பிஜனாஹைஹி, 2 சிறகுகளை விரித்து பறக்கின்ற ஒரு பறவையும் இல்லை. இல்ல உமமுன் அம்சாலுக்கும், இந்த ஜீவராசிகள் இந்த பறவைகள் எல்லாம் உங்களை போல குடும்பமாக சமூகமாகத்தான் அவைகள் வாழ்கின்றன. எங்களுக்கு விளங்குதா? பறவைகள் சமூகமாக எங்களை போல குடும்பமாக சமூகமாக வாழ்றதா விளங்குதா? எங்களுக்கு விளங்குறே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவைகள் குடும்பமாக சமூகமாக வாழ்கின்றன. இந்த ஆயாத்துக்கு இந்த தஃப்சீரை படிக்கணும்னு சொன்னா டேவிட் அட்டன்பரோ அவர் எழுதின பறவைகள் எப்படி குடும்பமாக வாழுது என்ற ஒரு புத்தகம் இருக்குது. என்கிட்ட அந்த புத்தகம். இந்த ஆயாத்துக்கு தஃப்சீர் எழுதியிருக்கிறது அந்த டேவிட் அட்டன்பரோ. அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, அவர் தஃப்சீராக அதை எழுத இல்லை. பறவைகள் சும்மா சயின்ஸாக எழுதுறார். பறவைகள் எப்படி குடும்பமாக வாழ்கின்றன ஒரு இப்படி புத்தகம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இந்த அதாவது ஒரு காகம் செத்துட்டேன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்கட மௌத்தான நாங்க ஃபியூனரல் எடுக்கிறோம். நாங்க மரணத்தை எல்லாம் போறோம் வாரோம், அந்த மரணத்தை கொண்டாடுறோம், போய் அடக்கிறோம், ஒரு ஃபியூனரல் எடுக்கிறோம். ஒரு காகம் செத்தா அந்த சமூகம் அந்த செத்த காகத்துக்கு ஃபியூனரல் எடுக்கிறது. இன்னைக்கு அந்த புத்தகத்துல அவர் அழகா எப்படி அந்த ஃபியூனரல் எடுக்கிறது பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறாரு. சோ பவர்ஃபுல். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டு வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரன் யதீரு பிஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாப். இந்த செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாப், இந்த புத்தகத்துல நாங்க எதையுமே விட்டு விடவில்லை. மின் ஷைஇன், அதாவது மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், இந்த புத்தகத்துல அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிற அந்த ஏட்டுல எதையும் நாங்க விட்டு விடவில்லை என்று சொல்லிட்டு சொல்றான். சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், பின்னர் ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பின் பக்கம் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். மறுமையின் பாடம், மறுமையில் ஒன்று சேர்க்கிற பாடத்தை அல்லாஹ் பறவையின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசி சொல்றான். ஈமாண்ட பாடத்தை எப்படி அதாவது இந்த பிசிக்ஸை வச்சு சொல்றான். ஒரு இடத்துல ஈமாண்ட பாடம் பறவையை வச்சு சொல்றான். அடுத்ததுல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற பாடம் சொல்றான். அடுத்ததுல அல்லாஹ் நீங்க செய்யறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் சொல்றான். இந்த இடத்துல மறுமையோட பாடத்தை பற்றி கொடுக்கிறான். எனவே நான் இதுல வந்த செய்தி ஒன்றுதான், குர்ஆன்ல இந்த பாடங்களை நாங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாக என்றால்
இந்த நவீன கால கல்வி அதை டாப் லெவல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெஸ்டான எஜுகேஷனை கொடுக்கணும். நீங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த பிள்ளைகளுக்கு ஓ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும். பெஸ்டான யூனிவர்சிட்டி போகணும். பூமியில பறந்து போகணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பூமியில பறந்து போய் அல்லாஹ்வோட ஃபதுல்களை தேடணும். இந்த யூனிவர்சிட்டியில மட்டுமில்ல படிக்கணும், வெளிநாடுகள்ல யூனிவர்சிட்டியில படிக்கணும். அங்க அறிவென்ற ஃபதுல்கள் அங்க இருக்குது, மற்ற பணம் என்ற ஃபதுல்கள் அங்க இருக்குது. எல்லா இடத்துலயும் தான் இருக்குது, அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா சில ஃபதுல்கள் சில இடங்கள்ல கூடுதலாக இருக்குது. எனவே அங்கு போகும்படியும் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஜும்மா முடிச்சதுக்கு பிறகு பூமியில பறந்து போங்கள் என்று சொல்லி அந்த ஃபதுல்களை சொல்லிட்டு சொல்றான். ஆனா நீங்க ஒரு விஷயம் செய்யணும், எதுக்குருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்க எங்க போயிட்டு பறந்து போய் ஃபதுல் தேடினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நீங்க வெற்றி வழியாக வேண்டும் என்றால், ஒதுக்குருல்லாஹ கசீரன், அல்லாவை கசீரன் abundantly அதிகமாக நீங்க அல்லாஹ்வோட அந்த திக்ர்லோட வாழணும். அல்லாஹ்வை நினைச்சு கொண்டுதான் அந்த விஷயங்கள், அல்லாஹ்வை மறக்க கூடாது. அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு அல்லாஹ்வோட திக்ர்ல இருந்து கொண்டு இந்த விஷயங்களை செய்வீங்கன்னு சொன்னா லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக வருவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். எனவே இந்த ஈமான் பாடம், இந்த வெற்றி எங்களுக்கு தேவைன்னு சொன்னா, எமது பிள்ளைகள் சிறந்த அடைவுகளை இந்த உலகத்தில் அடைய வேண்டும். குர்ஆனிய கல்வி, குர்ஆனிய சிந்தனை, அரபிக் இஸ்லாமிய கல்வி, அதுவும் எல்லா பிள்ளைகளுக்கும் சமாந்திரமாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த குர்ஆனிய கல்வி அதை சமாந்திரமாக கொடுப்பதற்கு எல்லா ஊர்கள், எங்க எல்லா பிள்ளைகளையும் மதரசாக்கு அனுப்ப இயலாது. அரபிக் படிக்கிறதுக்கு 4 லட்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு இந்த நாட்டில் 4 லட்சம் முஸ்லிம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மதரசாக்கள் இருக்கிறார்கள் 28,000 பேர். இந்த 4 லட்சம் பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பி எங்களுக்கு அரபிக் படிச்சு கொடுக்க கூடாது, இயலாது, தஃப்சீர் படிக்கக்கூடிய ஏற்பாடு இல்லை. அப்ப என்ன செய்யறது? அந்த 3,25,000 என்று வச்சுக்கொள்ளுங்களே, அல்லது 30,000 என்று வச்சுக்கொள்ளுவோமே. 30,000 பேர் அரபிக் படிக்கிறாங்க, தஃப்சீர் படிக்கிறாங்க, குர்ஆன் படிக்கிறாங்க. மற்ற 3,70,000 பிள்ளைகளும் எப்படி குர்ஆன் படிக்கிறது, தஃப்சீர் படிக்கிறது? அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற இது எங்க ரூஹுக்குரிய ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் எப்படி டிரெக்டா கொடுக்கிறது? அதற்கான ஏற்பாடு ஒவ்வொரு இப்படியான அகதியாய் ஸ்கூல்கள், பள்ளி வாயல்கள், இந்த பாடசாலைகளோட ஏற்பாடு செய்ய வேணும். அகதியா ஸ்கூல்ல அவங்க இந்த அகதியா ஸ்கூல்ல சிலபஸை நாங்க பெருப்பிக்க வேணும். ஃபுஸ்ஹா அரபிக், குர்ஆனிக் அரபிக் தஃப்சீரை கொடுக்கணும். குர்ஆனை ஓதுவோம், பாடமாக்குவோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதோட நாங்க நிப்பாட்ட வேணாம். அதுக்கு மேல அதை விளங்குறதுக்கான ஏற்பாட்டை இந்த அகதியா பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு கியாமங்களையும் ஊர்களையும் செய்ய வேணும். பிள்ளைகளை நாங்க மதரசாக்கு அனுப்புற ஏற்பாடு எல்லா மதரசாக்களையும் இல்லாததால அந்த மதரசாக்களை நாங்க பிள்ளைகள் வாழ்ற இடத்துக்கு கொண்டு வந்து அதை கொடுப்போமாக இருந்தால், அதுதான் இப்படியான அகதியாக்கள்ற ஆப்ஜெக்டிவாக இருக்க வேணும். அதை நாங்கள் அடைவோம். இதனூடாக எமது பிள்ளைகளை இந்த உலகத்தில் சிறந்த பிள்ளைகளாகும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்ற அந்த துஆவோடு முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் கதைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பிள்ளைகள் உணவால் மட்டும் போஷிக்கப்படக்கூடாது, எல்லா பகுதிகளாலும் பிள்ளைகள் போஷிக்கப்பட வேண்டும். உணவை நாட்டுகின்றது போல் அடுத்த பகுதிகளையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும்.